இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆபகுக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். ஏன் கர்த்தர் அவர் சொன்ன தரிசனத்தை ஒரு பலகையில் எழுதியும் வரையும் வைக்க சொல்கிறாரு? ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாதவன், அந்த சத்தியமுள்ள வார்த்தையை விட்டு விலகிறவங்க, மறக்கிறவங்க எல்லாரும் அந்த எழுத்தையும் காட்சியையும் பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் தேவனை விட்டு விலகாமல் இருப்பாங்கன்னு தான் தேவன் அப்படி செய்ய சொல்கிறாரு. நாமளும் எத்தனையோ தடவை தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் போயிடுறோம். ஏன்னா தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே எதிரான காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது நம்பிக்கை இழந்து போயிடுறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை இழக்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஒரு டைரியில் எழுதி வச்சு நம்ம பார்க்கும்போதும் வாசிக்கும் போதும் சோர்ந்து போக மாட்டோம், தேவனை விட்டு விலகி போகவும் மாட்டோம். இப்படி ஒரு யோசனையை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே தேவன் சொன்ன வார்த்தைகளை சோம்பேறித்தனம் பண்ணாமல் எழுதி வச்சு ஒவ்வொருத்தரையும் நம்பிக்கை இழக்கும்போது அதை வாசித்து தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார்னு நம்பி காத்திருக்கணும். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமேன்.